ஐ ஆம் அ வெரி சில்லி மேன். இந்த வார்த்தை இருக்குல்ல, சில்லி அப்படிங்கிற வார்த்தை, இது வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது இட் மென்ட் பிளெஸ்ட், இல்ல புனிதமானது அப்படின்னு சொல்லி. அதனால இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லாம் பிளெஸட் வர்ஜின் மேரி மாதிரி சில்லி வர்ஜின் மேரி அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு புனிதமான வார்த்தை இருந்தது. ஆனா நாளடைவுல அது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்துருச்சு. அது இன்னும் கொஞ்சம் சில வருஷங்கள்ல சூதுவாது தெரியாதவன் அப்படின்னு மாதிரி மாறிடுச்சு. அண்ட் இப்போ அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சோ நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் பண்றதுல சில பேருக்கு சில்லியா இருக்கலாம். ஆனா என்ன நான் சில்லின்னு தான் நினைப்பேன். பிகாஸ் நான் சில்லியா இருந்து என்னத்தை சாதிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான மனைவி, ஒரு அன்பான குழந்தை, ஒரு அழகான வீடு. அண்ட் என்ன நான் ரோட்ல நடந்து போனா அவங்க நிறைய பேர் மக்கள் வந்து என்கிட்ட வந்து கை குலுக்கி நீங்க ரொம்ப ஜெனுவினா இருக்கீங்க, சச் நைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நான் சில்லியா இருந்து இதெல்லாம் நான் சாதிச்சிட்டேன். எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கல, ஐ டோன்ட் கேர். நான் ஐ ஃபீல் திஸ் இஸ் மை விக்டரி. ஸோ நீங்களும் சில்லியா இருந்து பாருங்க, மேபி உங்களுக்கும் எனக்கு கிடைச்சதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வீட்டுக்குள்ள போறேன், அங்கேயும் நான் சில்லியா தான் இருக்க போறேன். ஸோ see you and be silly. இப்போ இந்த வீடியோவை பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் அமித் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சாண்ட்ரா விக்ரம் கூட உட்காந்துட்டு அமிதா தான் என் கூட வந்து பேசினாரு, ஆனா அவர் வெளியில போறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ரொம்பவே சில்லியா பிஹேவ் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட வீடியோவை அமித்தோட மனைவி ஸ்ரீரஞ்சினி அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எப்படிதான் பிக் பாஸ்ல சப்போர்ட் பண்றீங்களோ ஸ்கேம்ட்ரா அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அமித்தும் ரொம்பவே எமோஷனலா இந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.